அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற குத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வழங்கி வருகிறோம். இன்று ரமதான் மாதம் ஹிஜ்ரி 1446 பிறை 7ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய ஹுத்பாவின் தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தஅஸீஸு ரவாபித்தில் உஸ்ரதி ஃபி ரமதான். ரமதான் மாதத்திலே குடும்ப உறவுகளை வலுப்படுத்துதல் என்ற ஒரு தலைப்பிலே இவ்வாறு ஹுத்பா வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ரமதான மிஃப்தாஹன் லில் கைராத் وهيأ النفوس فيه للتآلف وتحقيق المسرات وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أحسن الصائمين وأفضل الموجهين صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப உறவை வலுப்படுத்துவதிலே ரமதான் மாதத்துக்கு எத்தகைய பங்கு இருக்கிறது? குடும்ப உறவை வலுப்படுத்துவதிலே இந்த ரமதான் மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? இந்த ரமதானுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது பற்றி இந்த ஹுத்துபாவிலே மிகவும் அழகான முறையிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை நல்லவைகளுக்கான திறவுகோலாக வைத்திருக்கிறான். உள்ளங்கள் ஒன்றுபட்டு சந்தோஷத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ரமதானை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்ததொரு நோன்பாளியாகவும் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தார்கள். அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் மீதிலும் அல்லாஹு தஆலா அமைதியையும் சாந்தியையும் உண்டாக்கட்டுமாக. அம்மா பஅத் ஃபத்தகுல்லாஹ் இபாதல்லாஹ், அடியார்களே, வஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்ன ரமதான மின்ஹத்துன் ரப்பானியா, இந்த ரமதான் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய ரப்புடைய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. லித்தகர்ருபு இலா ரப்பிக்குமுல் கரீம், படைத்த ரப்பை நெருங்குவதற்கான ஒரு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இந்த ரமதான் மாதம் இருக்கிறது. வஹுவ ஃபுர்ஸத்துன் இலாஹிய்யத்துன் லிதஅஸீஸி ரவாபித்தில் உஸ்ரதி வ தக்வியத்தி அர்கானில் முஹப்பா. இந்த ரமதான் மாதம் என்பது குடும்ப உறவுகளை உறுதிப்படுத்துவதற்கும் குடும்ப உறவினர்களுக்கிடையில் அன்பை ஏற்படுத்துவதற்கான அடிப்படையை வலுப்படுத்துவதற்குமான ஒரு சிறந்ததொரு வாய்ப்பாக இந்த ரமதான் மாதம் இருக்கிறது. ஃபல் உஸ்ரா லபினத்துல் உம்மா, குடும்பம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய கல்லாகும், அடிப்படை ஒன்றாகும். வ நவாத்துஹா, குடும்பம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு கருவாகும். அதை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும். அந்த குடும்ப உறவுகளுக்கு இடையிலான ஒற்றுமையையும் மேம்பாட்டையும் நாம் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதை இப்படி சொல்கிறான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, நிச்சயமாக இந்த உங்களுடைய சமூகம் ஒரே ஒரு சமூகமாகத்தான் இருக்கிறார்கள். வ அன ரப்புக்கும் ஃபஅ்புதூன், நான் உங்கள் இறைவனாக இருக்கிறேன், நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா அம்பியா 92வது வசனத்திலே நீங்கள் இதை பார்க்கலாம். குடும்ப உறவு என்பது ஒரு சமுதாயத்தினுடைய
அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. ஒரு சமுதாய கட்டிடத்தின் ஒரு கல்லாக இந்த குடும்பம் இருக்கிறது. ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படை கருவாக ஒரு குடும்பம் இருக்கிறது. எனவேதான் சமூக ஒற்றுமையில் குடும்பங்களின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹ் இதை இந்த அத்தியாயத்திலே மிக தெளிவாக சொல்கிறான். ஈமானிய உறவுகளே, இன்னல் முஹாஃபதத் அலா இஸ்திக்ராரில் உஸ்ரா, ஒரு சமுதாயத்தினுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பது, வதஜன்னுப அஸ்பாபில் ஹிலாஃப் வஷ்ஷகாக், முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் தவிர்ந்து கொள்வது, அம்ருன் வாஜிபுன் ஷர்அ, குடும்பத்தின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதும் முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் தவிர்ப்பதும் ஒரு மார்க்க கடமையாக இருக்கிறது. வல் இஸ்ராஉ இலா இஸ்லாஹி தாத்தில் பைன், குடும்ப உறவினர்களுக்கிடையிலே சீர்திருத்தத்தை உண்டாக்குவது, சமூகங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை உண்டாக்குவது, பைன அஃப்ராதில் உஸ்ரா, குடும்ப உறவுகளுக்கிடையிலே நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, மினல் உமூர் அல்லதி அமரன அல்லாஹு தஆலா பிஹா, அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் இதை சூரா அன்ஃபால் என்கிற அத்தியாயத்தின் 1வது வசனத்திலே இப்படி சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ் வ அஸ்லிஹு ذات பைனிக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கிடையிலே சீர்திருத்தத்தை நீங்கள் உண்டாக்குங்கள், வ அதீஉல்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். வ அஸ்லிஹு ذات பைனிக்கும், உங்களுக்கிடையில் ஒற்றுமையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். فلا يجوز للمسلم أن يكون سببا في الخصومة بينه وبين أهله وأقاربه, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வருவதற்கு அவன் காரணமாக இருக்கக்கூடாது. குடும்ப அங்கத்தவர்களுக்கிடையில் முரண்பாடு வருவதற்கு ஒரு முஸ்லிம் காரணமாக இருந்துவிடக்கூடாது. فإن ذلك مما حرمه الشرع, இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை ஹராமாக தடுத்திருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிமும் தனது குடும்பத்திலே பிரச்சனை வருவதற்கு அவன் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்று சுனன் திருமிதியிலே 1935வது இலக்க நபிமொழி இப்படி சொல்கிறது. அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகாதஉ வலா ததாபரு வலா தபாகது வலா தஹாசது வகூனு இபாதல்லாஹி இஹ்வான், நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் உறவுகளை துண்டித்துக் கொள்ளாதீர்கள், ஒருவர் மற்றவர்களுக்கு நீங்கள் சதி செய்யாதீர்கள், ஒருவர் மற்றவரை நீங்கள் வெறுத்து கோபப்பட்டு ஒதுங்கிவிடாதீர்கள், ஒருவர் மற்றவர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக சகோதரர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். வலா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ், ஒரு முஸ்லிம் தனது இன்னொரு முஸ்லிம் சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் வெறுத்து விடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முக்கியமான ஒரு நபிமொழி. فكيف للمسلم أن يهجر أخاه وهو يعلم أن ذلك سبب في الفرقة والضعف وزوال الوحدة. ஒரு முஸ்லிமுக்கு எப்படி இன்னும் ஒரு முஸ்லிமை வெறுத்து ஒதுங்க முடியும்? அவருக்கு நன்றாக தெரியும், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை வெறுப்பது என்பது பிரிவினைக்கும் பலவீனத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக இருக்கிறது. அந்த வெறுப்பு என்பது ஒரு காரணியாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டே ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை எப்படி விரோதிப்பது, எப்படி வெறுப்பது? وقد قال صلى الله عليه وسلم وهو خير البرية, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 உறவுகள் சகோதரர்கள் பகைத்து கொண்டு அல்லது பேசாமல் இருந்தால் وخيرهم الذي يبدأ بالسلام, அந்த 2 பேரில் யார் சலாத்தை கொண்டு முந்துகிறாரோ அவர்கள்தான் 2 பேரிலும் மிகச் சிறந்தவர் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்க, எப்படி நீங்கள் உங்கள் உறவினர்களை சகோதரர்களை ஒரு முஸ்லிம் சகோதரனை நீங்கள் வெறுக்க முடியும்?
அது பிரிவினைக்கும் பலவீனத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் காரணமாக இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அத்தீஉல்லாஹ வ ரசூல. சூரத்துல் அன்ஃபால்ல 46வது வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் ஒருவருக்கொருவர் அதாவது முரண்பட்டுக் கொள்ளாதீர்கள். ஃபதஃப்ஷலு வ தذهب ரீஹுக்கும், நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள், உங்கள் சக்தி இல்லாமல் போய்விடும். நீங்கள் ஒருவருக்கொருவர் முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சூரா அன்ஃபாலிலே சொல்கிறான். வதذهب ரீஹுக்கும் வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிர், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே முரண்பாடுகளை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. வஹாஹது கத் அக்பல ஷஹ்ரு ரமதான், இதோ ரமதான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. அந்த மாதம் இருக்கிறதே ஷஹ்ரு ரஹ்மத்தி வல் பரக்கா, அது அருள் நிறைந்த ரஹ்மத்துடைய மாதம், அபிவிருத்தி பரக்கத்துடைய மாதம். இந்த மகத்தான ஒரு மாதம் நம்மிடம் வந்திருக்கிறது. ஃபல்யகுன் ஹாதா ஷஹ்ருல் கரீம் ஃபுர்ஸத்தன் லித்தஜ்தீதில் அலாகாத்தி வ இஸ்லாஹில் குலூப். இந்த சங்கையான ஒரு மாதம் நமது உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் நமது உள்ளங்களை சீர்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்து விடட்டும். மிகச்சிறந்த பரக்கத்தான இந்த மாதம் நம் உறவுகளை பலப்படுத்துவதற்கும் உள்ளங்களை உயிர்ப்பிப்பதற்குமான மாதமாக இருக்கட்டும். முஸ்லிம் சமூகமே, இன்ன மின் ரஹ்மத்தில்லாஹி தஆலா பினா அன் ஜஅல ரமதான், அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ரஹ்மத்தில் உள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அன் ஜஅல ரமதான் இபாதத்தன் ஜமாஇய்யத்தன், இந்த ரமதான் மாதத்தை ஒரு கூட்டான ஒரு இபாதத்துக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். தப்ருஸு கீமத்துஹா ஃபீ ரூஹில் இஜ்திமா, இந்த மாதம் இதனுடைய பெருமானம் நாம் ஒன்று கூடுவதிலே தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. நாம் ஒன்றாக இருப்பதிலும், ஒன்றாக நாம் இபாதத்து செய்வதிலும், ஒன்றாக நாம் சந்தித்துக் கொள்வதிலும், இது போன்ற நல்ல ஒன்று கூடலில் இந்த ரமதானுடைய இந்த பெருமானம் நமக்கு வெளிப்படுகின்றது. இதனுடைய பரக்கத் நமது ஒற்றுமையிலே வெளிப்பட வேண்டும். فَيَجْتَمِعُ أَهْلُ الْبَيْتِ الْوَاحِدِ حَوْلَ مَائِدَتَيِ الْإِفْطَارِ وَالسُّحُورِ. இந்த நோன்பு நாட்களிலே ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உணவு தட்டுகளிலே சஹர் நேரங்களிலும் இஃப்தார் நேரங்களிலும் ஒன்று கூடுகிறோம். ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இஃப்தார் செய்யும் போது எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம், சஹர் செய்யும் போது எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். يَتَبَادَلُونَ الدُّعَاءَ وَيَتَعَاوَنُونَ عَلَى الطَّاعَاتِ, ஒருவருக்கொருவர் துஆ செய்து கொள்வதிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற வழிபாட்டு விஷயத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கின்றோம். وَكُلٌّ مِّنْهُمْ يَرْجُو لِلْآخَرِ الْقَبُولَ وَالتَّوْفِيقَ فِي الصِّيَامِ وَالْقِيَامِ. உங்களில் நம்மில் ஒவ்வொருவரும் அடுத்தவர்கள் விஷயத்திலே நாம் நலவை நாடுகிறோம். நமது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நமது இரவு தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் மற்றவர் விஷயத்திலே நலம் நாடி வருகிறோம். நாம் சுயநலமாக வாழவில்லை, ஒன்றாக சாப்பிடுகிறோம், ஒன்றாக நாம் நோன்பு திறக்கின்றோம், ஒன்றாக நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு ஹைரான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை, உதவியை, பொருத்தப்பாட்டை நாம் எதிர்பார்க்கிறோம். வலா ரைப், எந்த சந்தேகமும் கிடையாது. فإن مشاركة الأهل في بعض العبادات سنة النبوية. நாங்கள் மார்க்க விஷயங்களில் குடும்பங்களோடு ஒருவரோடு சேர்ந்து ஒன்றிணைந்து இது போன்ற இபாதத்துக்களை நிறைவேற்றுவது நபியுடைய ஒரு சுன்னாவுமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மாத்திரம் வணங்கவில்லை, இந்த ரமலான் காலங்களிலே தனது குடும்பத்தையும் இணைத்துக் கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். فقد روت أم المؤمنين عائشة رضي الله عنها, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், كان يوقظ أهله لقيام الليل وخصوصا في العشر الأواخر. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகைக்காக தனது குடும்பங்களை, மனைவிகளை எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
ஹுசூசன் ஃபில் அஷ்ரில் அகீரா, இறுதி பத்திலே குறிப்பாக வணக்க வழிபாடுகளுக்காக குடும்பங்களை ஆர்வப்படுத்தினார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா தஹலல் அஷ்ர், இறுதி 10 ரமலானுடைய 20க்கு பிறகுள்ள அந்த இறுதி 10 வந்துவிடுமாக இருந்தால் ஷத்த மிஸரஹு, தங்களுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். வணக்க வழிபாடுகளுக்காக மும்முரமாக தங்களை தயார்படுத்துவார்கள். வ அஹ்யா லைலஹு, அந்த ரமலான் இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள். வ ஐகத அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தை வணக்க வழிபாடுகளுக்காக எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப குடும்ப உறவினர்களுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையிலான தொடர்பை இந்த நபியுடைய இந்த சுன்னா நமக்கு சொல்கிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தகில்லு லஹவாத்தில் ஜுலூசி மா அஹ்லிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு அமர்ந்திருக்கிற நேரங்களை எல்லாம் எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால் ஃபித் தௌஜீஹி வன் நுஸ்ஹி வத் தஅலீம், வழிகாட்டலுக்காக, உபதேசங்களுக்காக, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பமாக ரசூலுல்லாஹ் தன் குடும்பங்களோடு இருந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினார்கள். அந்த வினாடிகளை மார்க்கத்து வழிகாட்டலுக்காக பயன்படுத்தினார்கள். இதை உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளில் ஒருவர் தான் உம்மு சலமா. இந்த உம்மு சலமாவுடைய குழந்தை தான் உமர் இப்னு அபி சலமா. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையாக அவர்கள் இருந்தபோது உம்மு சலமாவை திருமணம் முடிக்கிறாங்க. இந்த உமர் இப்னு அபி சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே வளர்ந்தவர். அவங்க சொல்றாங்க, குன்து குலாமன் ஃபி ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே குழந்தையாக இருந்தேன். வகானத் யதி ததீஷு ஃபி ஸஹ்ஃபா ஃபி ஸஹ்ஃபா, என்னுடைய கை உணவு தட்டிலே அங்குமிங்குமாக அது சுற்றி கொண்டிருந்தது. நான் ஒரு இடத்துலேருந்து சாப்பிடாம அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் உணவு தட்டில் கை சுற்றி கொண்டிருந்தது. ஃபகால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், யா குலாம், அதாவது பையனே, சிறுவனே, சம்மில்லா, நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல். வகுல் பியமீனி, உன்னுடைய வலது புறத்திலிருந்து நீ சாப்பிடு, உன்னுடைய வலது கையால் சாப்பிடு. வகுல் மிம்மா யலீக, சாப்பாடு தட்டில் அங்கே இங்கேயும் எடுத்து சாப்பிடாத, உனக்கு முன்னால் உள்ளதை நீ சாப்பிடு. அப்ப உமர் இப்னு அபி சலமா சொல்றாங்க, ஃபமா ஸாலத் தில்க தஅமதி பஅத், அதன் பிறகு நான் அதே போன்று செய்து வந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் தன் குடும்பத்தோடு இருந்து சாப்பிடும் போது கூட மார்க்க வழிகாட்டலை செய்தார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள், மார்க்க ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதற்கு இது போன்ற செய்திகள் மிகவும் சான்றாக இருக்கிறது. எனவே ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். வஜ்அலூ லிஅஹ்லி பைத்திக்கும் நஸீபம் மினர் ரிஆயத்தி வல் இஹ்திமாம், உங்களுடைய வீட்டு உறவினர்களோடு அவர்களை கண்காணிப்பதற்கும் அவர்கள் விஷயத்திலே நீங்கள் முக்கியத்துவம் வழங்குவதற்கும் ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். ரமலான் அல்லாத காலங்களை விட இந்த ரமலான் அதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறது. ரமலானிலே உங்கள் குழந்தைகளுக்கு மார்க்க பயிற்சிகளை வழங்குவதற்கு நீங்கள் தயாராகிவிடுங்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஹாதா திக்ருன் வ இன்ன லில் முத்தகீன லஹுஸ்னு மஆப் என்று சொல்கிறான். இது ஒரு நினைவூட்டல். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், இது ஒரு நினைவூட்டல், நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்களுக்கு மிக அழகான ஒரு தங்குமிடம் இருக்கிறது என்று சூரா சாதிலே 49வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான். இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இந்த செய்திகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இபாதல்லாஹ் யஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்ன மினல் உமூர் அல்லதி தஹ்ஃபது லில் உஸ்ரதி மஹப்பதஹா அன் யுஷாரிக ரப்புல் உஸ்ரதி அஹ்லஹு அஸ்னாஃப மினல் கைரி வல் இபாதத். அதாவது இந்த முக்கியமான ஒரு விஷயம், அன்ன மினல் உமூர் அல்லதி தஹ்ஃபது லில் உஸ்ரதி, அதாவது குடும்பத்திலே முஹப்பத்தை, அன்பை உருவாக்குவதற்கு, அன்பை ஏற்படுத்துவதற்கு அந்த குடும்பத்தின் தலைவன் செய்ய வேண்டிய வேலை என்னென்று சொன்னால், அவன் நல்ல விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களை இணைத்து செயல்பட வேண்டும். குர்ஆன் ஓதுறதா இருந்தால் அவர் மட்டும் ஓதக்கூடாது, குடும்பத்தில் பிள்ளைகளை, மனைவி மக்களை சேர்த்துக்கொள்ளணும். அதற்கான நேரத்தை, சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கணும். இதுதான் அந்த அன்பை உருவாக்கும், வழிபாட்டை உருவாக்கும், சிறந்த ஒரு குடும்ப கட்டமைப்பை கொண்டு வரும். உதாரணமாக
தஹ்சீஸி வக்த், நேரத்தை ஒதுக்குதல், லிக்ராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்கு, வததப்புரி பஅதி ஆயாத்திஹி, குர்ஆனுடைய சில வசனங்களை சிந்திப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு நாம் குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து நாம் செயலாற்ற வேண்டும். அல்லாஹ் இதை திருமறை குர்ஆனிலே சூரா இஸ்ராவிலே 106வது வசனத்திலே சொல்கிறான். வ குர்ஆனன், இந்த குர்ஆனை ஃபரக்னா லிதக்ரா அலன் நாஸி அலா முக்ஸின் வ நஸ்ஸல்நாஹு தன்ஸீலா, மனிதர்களுக்கு நாம் அதை சிறிது சிறிதாக நீங்கள் ஓதி காண்பிப்பதற்காக அதை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். ஃபரக்னாஹு லிதக்ரா அலன் நாஸி அலா முக்ஸின் வ நஸ்ஸல்நாஹு தன்ஸீலா, நீங்கள் அதை ஓத வேண்டும் என்பதற்காக நாம் சிறிது சிறிதாக நாங்கள் அதை இறக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சூரா பனி இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் 106வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து உங்களுக்கு இயலுமானதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ் நமக்கு ஆர்வமூட்டியிருக்கிறான், நமக்கு வலியுறுத்தியிருக்கிறான். வலம்மா கானத் கிராஅத்துல் குர்ஆனி அம்ரன் மஷ்ரூஅன், குர்ஆனை ஓதுவது எப்படி மார்க்க அம்சமாக இருக்கிறதோ, ஷரியத்திலே குர்ஆன் ஓதுவதற்கு எப்படி நன்மை இருக்கிறதோ, அது எப்படி மார்க்கமாக இருக்கிறதோ, ஃபஇன்னல் இன்சாத வல் இஸ்திமாஅ இலைஹி மஷ்ரூஉன் ஐதன், குர்ஆன் ஓதப்பட்டால் அதற்கு செவிமடுப்பது, மௌனமாக இருப்பது, அதை கேட்பது, அதுவும் மார்க்கமாகும். அல்லாஹ் சொல்கிறான், வ இதா குர்அல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்ஷிது, நீங்கள் அதை செவிமடுக்க வேண்டும், மௌனமாக இருக்கணும், காது தாழ்த்தி அதை செவிமடுக்க வேண்டும். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அருள் செய்யப்படுவதற்காக, இரக்கம் காட்டப்படுவதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். சூரா ஆராஃபிலே 204வது வசனத்திலே அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான். وقد كان النبي صلى الله عليه وسلم يحب ان يسمع القرآن, அல்லாஹ்வுடைய தூதரும் கூட குர்ஆனை கேட்பதை விரும்பினார்கள். பிறர் குர்ஆனை ஓதும்போது அதை செவிமடுப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, قال لي النبي صلى الله عليه وسلم اقرأ علي القرآن, எனக்கு குர்ஆனை எனக்கு நீங்கள் ஓதுங்கள், ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார். குல்து, இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அக்ரவு யா ரசூலல்லாஹ் வ அலைக உன்சில், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, அதை நாங்க உங்களுக்கு ஓதி காட்டணுமா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைர், நான் வேறு ஒருவர் அந்த குர்ஆனை ஓதுவதை கேட்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்ப பிறர் குர்ஆனை ஓதும்போது அதை செவிமடுத்து கேட்பது என்பதும் சுன்னாதான். எனவே நாம் குர்ஆனை ஓதுவது எப்படி மார்க்கமோ அதை செவிமடுப்பதும், குர்ஆன் ஓதப்படும் போது மௌனமாக இருப்பதும் அதுவும் சுன்னா, மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் இதை சொல்கிறான். எனவே இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஃபக்ரஅத்து அலைஹி சூரத்துன் நிசா, சூரத்துன் நிசாவை நான் ஓதி காட்டினேன். அந்த நேரத்தில் ஹத்தா பலக்து, நான் 41வது அத்தியாயமான فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا فكيف إذا جئنا من كل أمة بشهيد, நபியே ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் நாம் சாட்சியை கொண்டு வருவோம். وجئنا بك على هؤلاء شهيدا, நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு, உங்களை நிராகரித்த இவர்களுக்கு உங்களை சாட்சியாக கொண்டு வந்தால் நிலைமை எப்படி இருக்கும் என்று குர்ஆன் வசனம் ஓதப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓதும் நிறுத்துங்க, அம்சிக்னாங்க, நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஃபைதா ஐனாஹு தத்ரிஃபான், ரசூலுல்லாஹ்வுடைய 2 கண்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், குர்ஆனை நாம் ஓத வேண்டும், அதை செவிமடுக்க வேண்டும், அதற்குரிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, வலா யக்ஃபா அலைக்கும் அன்ன ஃபீ ذلك தஅலீமன் லில் அப்னா, உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்ல. இந்த குர்ஆனை ஓதுவது, ஓதி காட்டுவது, இதற்காக நேரம் ஒதுக்குவது, தஅலீமன் லில் அப்னா, குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பது, வ தக்வீமன் லி அல்சினதிஹிம், அவர்களுடைய நாவுகளை சீர்படுத்துவது, குர்ஆனை ஓத வைப்பதற்காக, வ தஸ்ஹீஹன் லி அக்தாஇஹிம் ஃபித் திலாவா, குர்ஆனை அவர்களை ஓத வைத்து நாம் கேட்டு அவர்களுடைய தவறுகளை திருத்துவதெல்லாம் இந்த வழிகாட்டலிலே மறைந்திருப்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்ல. கமா அன்ன மினல் இபாதாத் அல்லத்தி யம்பகி அன் யுஹாஃபத அலைஹா லித்தஅலீஃபி
அல் குலூபி ஜியாரத்தல் அர்ஹாமி ஒ தக்ரீபல் அகாரிப். அதாவது ஒரு இபாதத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் மனித உள்ளங்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயம்தான் ஜியாரத்தல் அர்ஹாம், இரத்த உறவுகளை நாம் சந்திப்பது, அவர்களை நாம் நெருங்குவது. அதே மாதிரி இந்த நெருக்கமும் இந்த சந்திப்பும் ஃபபிஹா துத்ஃபஉ ஸய்யிஆத், தீங்குகளை தடுப்பதற்கு உதவும். அது துன்ஃபல் ஹுசூமாத், சச்சரவுகளை இல்லாமலாக்குவதற்கு துணை புரியும். அல்லாஹு தஆலா இதை இப்படி சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வலஸ் ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் சமனாகிவிட முடியாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள், நல்ல விஷயத்தை நீங்கள் செலுத்துங்கள். ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், எவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே விரோதமும் குரோதமும் இருக்குமோ நீங்கள் நல்லதை செய்தால் கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவன் உங்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பனாக மாறிவிடுவான். அல்லாஹ் சொல்றான், நன்மையும் தீமையும் சமனாகாது. அழகானதை நீங்கள் செய்து நீங்கள் தீமையை தடுத்து விடுங்கள். நீங்கள் அழகானதை செய்யும் போது உங்கள் எதிரி கூட உங்களுக்கு நண்பனாக மாறிவிடுவான். ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ் வரப்பு அப்னாஅக்கும் வ அஹ்ல புயூத்திக்கும் அலா முஷாரகத்தில் கைரி வ தஅதீமில் இபாதத், உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய வீட்டவர்களையும் வணக்க வழிபாடுகளை கொண்டு நீங்கள் உருவாக்குங்கள், அதை அவர்கள் கண்ணியப்படுத்துமாறு நீங்கள் செய்துவிடுங்கள். அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை அவர்களை கண்ணியப்படுத்த வையுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது, ஈமான் கொண்டவர்களே ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள். வஅ்புது ரப்பக்கும், நீங்கள் உங்கள் இறைவனை அல்லாஹ்வை வணங்குங்கள். வஃஅலுல் கைர், நல்லதை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் 77வது வசனத்திலே சொல்கிறான். ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதியில் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.